யாழ் மக்களை விட்டும் யுத்தம் எம்மை தூரப்படுத்தியுள்ளமை உண்மையே. எனினும் விழிப்பு அவர்களை மறந்துவிடவில்லை. சவால்களுக்கு மத்தியிலும் அம்மக்களது உணர்வலைகளை விழிப்பு வெளிப்படுத்த தயாராகிவிட்டது. அதன் முதல் அங்கமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற நல்லூர் திருவிழாவை உங்களுக்காக தருகின்றோம். பண்டைய யாழ்ப்பாண தமிழ் மன்னர்களின் ராசதானியாக விளங்கிய நல்லூரின் பெருமை மிக்க கந்தசுவாமி கோவிலானது இன்று இலங்கையில் காணப்படும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். 15ஆம் நூற்றாண்டில் செண்பக பெருமாள் என அழைக்கப்பட்ட தென்னிலங்கையின் கோட்டை அரசனான சப்புமால் குமாரையாவே இக்கோவிலை கட்டுவித்ததாக வரலாறு கூறுகின்றது. அன்று முதல் சகல இன மக்களும் வருகை தரும் ஒரு ஆலயமாக இது விளங்குகின்றது. எனினும் 90களில் தீவிரம் பெற்ற யுத்தம் 2002ஆம் ஆண்டு வரை தென்பகுதி பக்தர்களது நல்லூர் தரிசனத்தை கனவாக்கியது. எனினும் போர் நிறுத்த உடன்படிக்கை அக்கனவை மீண்டும் நனவாக்கியது. மீண்டும் உக்கிரமடைந்துள்ள யுத்தத்தினால் யாழ் குடாநாட்டுக்கான தரைவழி தொடர்புகள் அற்ற நிலையில் இடம்பெறுகின்ற இந்த ஆண்டுக்கான நல்லூர் திருவிழாவில் யுத்தம், பொருளாதார நெருக்கடி, தீவிரமான பாதுகாப்பு கெடுபிடிக்குள் வாழ்கின்ற யாழ் மக்களை மாத்திரமே காணக்கூடியதாக இருந்தது. மேலும் இத்திருவிழாவை கூட சுதந்திரமாக நடத்த முடியாத சூழ்நிலை காணப்படுவதாக இந்த பக்தர்கள் அங்கலாய்க்கின்றனர். நாங்கள் இங்கே ஒலிக்கெட்டு ஆசாரசீலராக நாங்கள் வரும்பொழுது எங்கள் பாதையில் மறைத்து எங்களை தடவி சோதனையிட்டு நாங்கள் மிகவும் அருவருக்கத்தக்க முறையிலே இங்கே ஆலயத்திற்கு வந்து மனம் நொந்து ஆண்டவனிடம்தான் எங்களுடைய துன்ப துயரங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். முன்பு இந்த திருவிழாக்கள் எல்லாம் இரவு திருவிழாக்களாகவே நல்லூரில் நடைபெற்று வந்ததை இல்லை யாவரும் அறிவர். பழையாக்கள் சொல்லுவினா தாங்கள் 8 மணிக்கு பிறகுதான் வாசலுக்கே இந்த சாமி வரும். இப்போது இந்த வெயிலுக்குள்ளே வந்து தாங்கள் கும்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலையே இந்த காலநிலை எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறதாகத்தான் எல்லாரும் கருதினோம். அப்படியான ஒரு சூழ்நிலை திரும்பவும் பெற வேணும் என்ற எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நாளாந்தம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தரிசித்து சென்றார்கள். இம்முறை சற்று குறைவாக காணப்படுகின்றது. அதற்கான காரணம் மக்கள் கூடுதலாக இங்கிருந்து இடம்பெயர்ந்திருப்பதுதான் காரணமாக இருக்கின்றது. அத்துடன் இடம்பெயர்ந்த மக்கள் இங்கே வந்து செல்வதில் கூட பல பிரச்சனைகள் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் போக்குவரத்து பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்தது இங்கு கிளியரன்ஸ் எடுப்பது, அது பாதுகாப்பு பிரிவிடம் இருந்து தாங்கள் வெளிச்செல்வதற்குரிய கிளியரன்ஸை எடுப்பதற்கு கூட கஷ்டமான நிலையாக இருக்கின்ற காரணத்தினாலே இங்கு வெளி இடங்களிலிருந்து வந்து செல்கின்றவர்களுடைய தொகை மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. சகல இனங்களும் இரண்டர கலந்து உறவுகளை பலப்படுத்தி உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற நல்லூர் திருவிழாவின் சிறப்பான காட்சிகளை இன்று காணக்கூடியதாக இல்லை. எனினும் அந்த நாட்களை எதிர்பார்த்தே இந்த பக்தர்கள் காத்திருக்கின்றனர். 2002 துவக்கம் 2006 வரைக்குமான இடைவெளியிலே அப்படியான ஒரு காட்சியை காணக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பை திரும்பவும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை அது கேட்டதாக அமைய வேணும். அப்படி அமையும் பட்சத்தில் எல்லாருடைய மனங்களிலும் சமாதானம், சமூக வாழ்வு ஒன்று எதிர்பார்க்கப்படும் என்பதை எல்லாரும் விரும்புகிறார்கள். பொதுமக்கள் சமாதானத்தை எதிர்பார்க்கின்றார்கள். மிக விரைவில் நாட்டில் சாந்தி சமாதானம் ஏற்பட்டு மக்கள் தங்கள் எல்லோருக்கும் ஒரு சுமூகமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த நடவடிக்கைகளில் தலையிட்டு மக்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம். அங்க பிரதட்சணை செய்தும் கற்பூரச் சட்டி எரித்தும் காவடி தூக்கியும் தமது நேர்த்திக் கடன்களை கழிக்கும் இவர்களது ஒரே எதிர்பார்ப்பு யுத்தத்தால் இருள் சூழ்ந்த தமது வாழ்வுக்கு விடுதலையும் சகல இனங்களும் சகவாழ்வுடன் வாழும் நன்னாளுமாகும். முருகன்கிட்ட வந்து பிரச்சனைகள் எல்லாம் தீர வேணும். எங்களோட பிள்ளைகள் எல்லாம் சரியா கஷ்டப்படுறது, வெளிநாடுகளில் இருந்தும் விசா இல்லாமலும் எத்தனையோ மக்கள் எல்லாம் பட்டினி பசியாலும் தாங்க இல்லாத பிரச்சனைகளாக இருக்கிறது. நாங்கள் தான் ஆண்டவர்கிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டு போகிறோம். மக்களுடைய முக்கியமான பிரார்த்தனை இன்று எங்களுடைய நாட்டிலே அமைதியும் சமாதானமும் நிகழ வேண்டும். தமிழ் மக்கள் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய அபாவாக இருக்கின்றது.
சமாதானம் வந்தால் தான் கடவுளை கண்டது போல இருக்கும். எங்களோட நாட்டில் சமாதானம் தான் மிக முக்கியமாக இருக்க வேணும். சமாதானம் இல்லைன்னா எங்களால் வாழ முடியாது தானுங்க. இப்போ இத்தனை வருஷ காலமாக சமாதானம் இல்லாமல் தான் நாங்கள் தவிக்கிறோம். நீண்ட கோடையினால் வறண்டு போன பிரதேசத்தில் தூரத் தெரியும் கானல் நீரைப் போல தென்படுகின்ற சமாதானம் இவர்களது காலடிக்கு எப்பொழுது வரும்? எனினும் அந்த நாள் எப்போதாவது மலரும் என்ற எதிர்பார்ப்புடன் வருடந்தோறும் அசையாத நம்பிக்கையோடு கையேந்தும் இவர்களுக்கு அந்த நாள் வெகு விரைவில் மலர வேண்டுமென்றே நாமும் பிரார்த்திக்கின்றோம். பிரச்சினைகளை துன்பங்களை அனுபவிக்கின்ற மக்களுக்கே அதன் வலியும் அதன் பாரதூரமும் புரிகின்றது. அதே நேரம் அவர்களுக்கு தான் அது தீர்க்கப்பட வேண்டியதன் அவசியமும் அவசரமும் புரிகின்றது. ஆனால் பிரச்சினைகளை தீர்க்கின்ற அதிகாரத்தை கொண்டுள்ள தரப்பினர் இந்த மக்களது உணர்வுகளை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? அந்த உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற போதுதான் இந்த நாட்டிற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. நல்லது, இந்த விடயங்களுடன் இன்றைய விழிப்பிலிருந்து விடைபெற இருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வார விழிப்பில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thank you.